ஹாய் கைஸ், வெல்கம் டு சானோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காஞ்சிபுரத்தில் மிகவும் பெருமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவில், அதாவது உங்களுக்கு எல்லாம் அத்திவரதர் சொன்னாதான் தெரியும். ஸோ அத்திவரதர் கோவிலோடைய பிரம்மோற்சவம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் வந்து கருட சேவா. ஸோ மார்னிங் எல்லாரும் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லா மக்களும் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, காலையில் எம்பெருமான தரிசிக்கிறதுக்காக தான், கருட சேவைக்காக தான் வெயிட் பண்றோம். பெம்பெருமான் கருட சேவையில கருடன் வாகனத்துல ரொம்ப ராஜ கம்பீரத்தோட வருவாரு. அந்த அழகை பார்க்கறதுக்காக தான் எவ்வளோ மக்கள் வந்து வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு வந்து நான், அம்மா, காவியா, சிவன்யா நாங்கள் 4 பேர் தான் வந்து போயிருந்தோம். அவருக்கு வந்து ஆஃபீஸ் வந்து லீவ் இல்லைன்றதுனால அவர் வந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ சாமி வந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த மேல தளத்தோட அந்த மைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து தன்னுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு அந்த மைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மைக் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகுது. 2 வண்டி போகுது பார்த்தீங்கன்னா, வெடி, மேளம், தாளம் அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக சாமி வந்து ரொம்ப அழகாக வந்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னா தர்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பெருமாள் வந்து அங்கங்கே நின்று அவங்க தர்ஷன் வந்து அந்த குலுக்கல் சொல்லுவாங்க, அந்த சாமி வந்து குலுக்குவாங்க. அந்த அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கொடையோட. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தர்ஷன் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து பிரசாதம் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சாமி வந்து அங்கே மேலேருந்து பூவெல்லாம் தூக்கி போடுவாங்க. அந்த பூ வந்து அழகாக வந்து காவியாவும் கேட்ச் பிடிச்சா, சிவன்யாவும் கேட்ச் பிடிச்சா. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாமி மேலே இருக்கக்கூடிய அந்த பூவெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த பூவை வந்து அழகாக மேலேருந்து ஐயருங்க வந்து தூக்கி போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் வந்து கருட சேவைக்கு தேங்காய் உடைக்கிறப்ப தேங்காயில் வந்து பூ இருந்துச்சுங்க. அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக வந்து பெருமாள் ஸ்பீடாக போகிறாங்க பாருங்க, பைக்கில் போகிற மாதிரி. இத்தனைக்கும் சுமந்துட்டு தான் போவாங்க, தோளில் சுமந்து போகிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு பெருமாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அம்மா வந்து கேசரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு கேசரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா யார் வாங்குறாங்கன்னே தெரியாதுங்க. நம்ம போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். காவி அவங்க டேடி இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாரு. அவருமே இல்லையா, நானே ஒண்டியே செய்ய வேண்டியதாக போச்சு. ஸோ பார்த்திங்கன்னா காவியை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, சிவன்யா வந்து கப்பு கொடுத்துட்டு இருந்தா. அந்த கேசரி கொடுக்கறதுக்காக கப்பு கொடுத்துருந்தா. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப திருப்தியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சதா லைக்